கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு ரொட்டீன் vlog பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி 5:30க்கு எழுந்தது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருக்குது. ரெகுலர் செக்கப் எனக்கு வந்து 5th மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால டாக்டர் வந்து கால் பண்ணி ரெகுலர் செக்கப் வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்படி இருக்குது, ஹார்ட் பீட்லாம் இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு ஸ்கேனிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேனிங் வந்து இந்த மாதம் இல்லை, பிப்ரவரி மாதம் தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் செக்கப் வந்து ஜான்வரியில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து மார்னிங் எழுந்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணிவிட்டு எப்படிலாம் ஹாஸ்பிட்டல் போகிறேன், அதே போல் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ஒரு கடைக்கு போகணும், அங்கேயும் போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு அப்படியே இந்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பொங்கல் டே அன்றைக்கி வந்து நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி ஒரு லாங் வீடியோ போட்டேன். நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மேபி நான் வந்து வீடியோ போட்டதே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மேபி பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நான் போட்டது நிறைய பேருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. நான் முன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதில்லன்னு சொல்லிட்டு கவனிக்கல போல் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக அந்த வாமிட்டிங் இருந்ததுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. எப்போ 5 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சோ பேக் டு நார்மல் வந்துட்டேன். அதனால் இப்போது வந்து வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோஸாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஷார்ட்ஸாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னவோ தெரில, ஒரு 5th மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நானே டாக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு 5th மந்த்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே தெரியல, லேஸாக இருக்குது, அதாவது எந்த சிம்டமும் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது, மூட் ஸ்விங்ஸும் அந்த மாதிரி இல்லை. என்ன இது திடீர்னு இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் காட்டாமல் நான் பாட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கேன் மேம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை 4 மந்த் அந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் 3 மந்த்து வரைக்கும் தான் கொஞ்சம் அந்த வாமிட்டிங்கு மற்ற எல்லா சிம்டம்ஸும் பாடாப்படுத்தும். 5th மந்த்தை வந்து எல்லாமே கம்மி பண்ணிவிடும். ஸோ அதனால் இந்த டைம் வந்து நல்லா சாப்பிடு, நல்லா கீரை எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து நைட்டானால் பால் குடி, டேப்லெட்ஸ் ஒழுங்காக போடு அப்படின்னு. எனக்கு வந்து காலையில் தைராய்டு ஒரு டேப்லெட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு ஃபோலிக் ஆசிடு, மத்தியானம் அயன் டேப்லெட்டு, நைட்டு கால்சியம் டேப்லெட், இப்படி ஏகப்பட்ட டேப்லெட் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு டைம் மறந்துடுறேன், அது வேறு திட்டுறாரு ஹஸ்பண்ட் வேறு. ஏன்னா ஞாபகம் மறதி கொஞ்சம் இந்த டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு. அது கொஞ்சம் இப்போ தான் ஓரளவுக்கு பெட்டராகிட்டு வரேன். அதே மாதிரி ஹவுஸ் ஒர்க் வந்து முன்ன மாதிரி வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணால் மட்டும் கொஞ்சம் டயர்டாகிடுறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பேக் டு நார்மல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். அதுவும் எத்தனை மாதம்னு எனக்கு தெரியல. ஏன்னா டாக்டர் சொன்னாங்க 5th மந்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில ஒர்க்ஸ் மட்டும் அப்படின்னாங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனா. ஸோ அந்த இது வந்து எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் நான் வந்து இந்த பேபிக்கு அப்புறம், இப்போ இருக்கிற பேபிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவேனான்னு தெரியல. இதுவே போதண்டாப்பா அப்படின்ற அளவுக்கு அந்த 3 மந்த் என்னை பாடாப்படுத்துச்சு. ரொம்ப வந்து இந்த மூமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகுமான்னு தெரியாது, எனக்கு ஏஜும் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பேபி பம்ப்ஸ்லாம் வந்து ரொம்ப காட் கிஃப்ட்டு. இந்த பேபி பம்ப்ஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதமும் அந்த வயிறு கொஞ்சம் பெருசாக எனக்கு ஆர்வம் கூடிகிட்டே இருக்குது. இன்னும் 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் 6ஆம் மாதம்லாம் கொஞ்சம் வயிறு இன்னும் பெருசாகும்ல, அந்த டைம்லலாம் நான் என்ஜாய் பண்ணணும். கல்யாண புதுசில் எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அப்புறம் பேபி கிக் பண்ணும்போது அந்த மூமெண்ட்லாம் கொஞ்சம் ஒரு மேஜிக்காக இருந்துச்சு. என்னது இது, ஏதோ கிக் பண்ணுற மாதிரி இருக்கே உள்ளேருந்து அப்படின்லாம் இருந்துச்சா. அந்த மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த பேபி கிக்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கிருத்திகை பார்த்துட்ருக்கீங்க, இந்த குட்டி பையன் வந்து இப்போ இவ்வளோ பெரிய பையனாயிட்டான். அந்த வருஷங்கள் போக போக எவ்வளோ பெருசாக குழந்தைங்க மாறிட்டே இருக்காங்கன்றத வந்து என் பையனை இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ மார்னிங் வந்து கோலம் போடுறது, டீ அவர் எழுந்தவொடனே கொடுக்குறது, கிருத்திக்கும் எழுந்து வந்துட்டான், அவனையும் வந்து பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் போச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு செக்கப் பண்ணிட்டு வரத்துக்கே 1:30 ஆகிடும். 1:30க்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நேராக கிருத்திகை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கே கரெக்டாக இருக்கும். ஹோட்டலில் அடிக்கடி வாங்க வேண்டாம், ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹோட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் வந்து அமௌண்ட் வந்து கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. ஒவ்வொரு மந்த்துக்கு வந்து டாக்டர் ஃபீஸ் ஒரு 800 ரூபா, ப்ளஸ் வந்து ஸ்கேனிங்க்கு வந்து போன மாதம் என்டி ஸ்கேனுக்கே வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபா வாங்கிட்டாங்க. அனானிமல் ஸ்கேனுக்கு மட்டும் ஒரு 5000க்குள்ளே சொல்லியிருக்காங்க. மேபி என்ன ரீசன் தெரில, என்டி ஸ்கேன் மட்டும் ஏன் அவ்வளோ காஸ்ட்டுன்னு தெரில எனக்கு. அதனால வந்து என்டி ஸ்கேன்னு இன்னும்
டீட்டெயிலாக பார்த்தாங்க. அனாமல் ஸ்கேன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் இன்னும் லேட் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு, நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து அனாமல் ஸ்கேன் வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அன்றைக்கி மட்டும் எதுவுமே சமைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து வெறும் ரெகுலர் செக்கப்னால வந்து பார்த்திங்கன்னா மாமூலாக வந்து சாம்பார் வைப்பேன். எப்போவுமே நான் எங்கன்னா வெளியே போகிறேன்னா சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல், இது 3 தான் வந்து எனக்கு அந்த எமர்ஜென்சி டைமில் உதவும். மற்ற எதுவுமே செட் ஆகாது. அதனால வந்து காலையில் சாதம் வச்சுட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார் கூட வெண்டைக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து மார்னிங்க்கு வந்து தோசை சட்னி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் செஞ்சிட்ருக்கேன். அதான் வந்து இந்த நியூ இயர்க்கு நீங்கள் என்ன எதனா ரெசல்யூஷன் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நியூ இயர்க்கெல்லாம் என்னால் வீடியோவே போட முடியல பாட்டி செத்ததுனால. ஸோ நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் அந்த அளவுக்கு போட முடியலனாலும் பொங்கலுக்கு ஓரளவுக்கு நான் போட்ட வீடியோ, அதாவது கோலம் போட்டது, என்ட்ரன்ஸ் வந்து சில சேஞ்சஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். நீ அம்மா கண்டிப்பாக லாஸ்ட்டாக போட்ட ஒரு லாங் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நிறைய எதிர்பார்த்தேன் அந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேனே அப்படின்னு. சப்போஸ் பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டோன்னே அந்த வீடியோ மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ரொம்ப மிஸ் பண்ணவங்க எல்லாரையும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்னடா இவ்வளோ நாளாக வீடியோ போட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு தான் வந்து தொடர்ந்து இப்போது லாங் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் உங்களுக்கு நான் இந்த ப்ரெக்னென்சியில் வந்து கேப்ஸ் பண்ணோம், அதேமாதிரி டெலிவரி அப்போவும் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் செப்பல் மட்டும் வாங்கி கொடுக்க சொன்னேன். ஏன்னா செப்பல் பிரிஞ்சு போச்சு எனக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 300 ருபீஸ்க்குள்ளே எதனா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி இதுவும் இருக்கணும், கொஞ்சம் லைட்டாக ஹீல்ஸ் வச்சோம், அதாவது கொஞ்சம் கனமாக இருக்கணும் அது மாதிரி. ஏன்னா கால் வந்து படிக்கட்டு இருக்கிறதுனால வழுக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி க்ரிப்பாக வாங்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா செப்பல் வாங்க போனேன். அங்கே வந்து இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த போரூர் சைடு, போரூர் போகிறோம்ல அந்த சைடில் வாங்கினேன். ஹாஸ்பிட்டல் வந்து கிண்டினா போரூர் சைடில் தான் எனக்கு இந்த ஷாப்ஸ்லாம் கிடச்சிது. போரூரில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்பல்லாம் வாங்கினேன். நிறைய ஒரு 2 நான் போனவுடனே 2 செப்பல் தான் எனக்கு பிடிச்சிச்சு. மீதி எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று பெல்ட் வச்ச மாதிரி வாங்க முடியாது, ஏன்னா கிருத்திகை வந்து எங்கன்னா போனால் டக்குன்னு கிருத்திகை பிடிக்கணுன்னா நான் வந்து பெல்ட் வச்ச மாதிரி வாங்கினேன்னா வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நார்மல் செப்பல் வாங்கினேன். இந்த மாடல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த செப்பல் வாங்கினா ஒரு 250க்கு வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக கிண்டி ஹாஸ்பிட்டல், ரெயின்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். உண்மையிலே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா கவனிக்கிறாங்க. போனவுடனே பிபி செக் பண்ணிடுவாங்க, வெயிட் செக் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி வந்து 2 கிலோ ஏறிட்டேன்னு வேறு டாக்டர் சொல்லி திட்டினாங்க. ஏன் வெயிட் ஏறிட்டேன் அதுக்குள்ளே அப்படின்னு. ஏன்னா நான் 59 இருந்தேன், இப்போ 64 இருக்கேன். ஆனால் ஓகே தான், கரெக்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே தயவுசெய்து வெயிட் போடாதம்மா அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்னால் முடியல, நான் வந்து சாப்பிட்றதே கொஞ்சம் தான், அது எப்படி வெயிட் ஏறுதுன்னே எனக்கு புரியல. நான் சொல்லிட்டேன் டாக்டர்கிட்ட, நான் மீடியமாக தான் மேம் சாப்பிட்றேன் அப்படின்னா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இதுக்கு மேலே ரொம்ப வெயிட் போடாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுது நான் பார்க்கும்போது வெயிட் போடுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று எனக்கு வந்து KFC இப்போ பார்த்தீங்கல்ல, சில பேர் திட்டுவீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்க சிஸ்டர் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு ரொம்ப கிரேவிங் ஆகிடுச்சு KFC பார்த்தோன்னே. ஹஸ்பண்ட் கிட்டே கெஞ்சி நான் KFCயில் ஒரே ஒரு வாட்டி பர்கர் மட்டும் வாங்கி கொடுப்பா, வேறு எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னேன். பாப்கார்ன் வந்து அந்த பாப்கார்ன் சிக்கன் என் பையனுக்கு பிடிக்கும், அதை எடுத்து வச்சுட்டேன். இன்னொன்று KFCயில் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டவுடனே அவர்கிட்ட கெஞ்சினேன், எனக்கு ஒரே ஒரு வாட்டி கிரேவிங்காக இருக்குது, ரொம்ப முடியல என்னால் அப்படின்னோடனே வாங்கி தரேன், ஆனால் இந்த 2 வருஷத்துக்கு உனக்கு அதுக்கப்புறம் கிடையாது, அதுக்கு ஓகேவான்னு சொல்லி தான் கேட்டார். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கும் கிரேவிங் வந்து KFC வந்து கூட்டிகிட்டு போய் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வாங்கி கொடுத்தாரு. அதோட வாங்கியே கொடுக்கல கிருத்திக் வயிற்றில் இருக்கும்போது. ஸோ இந்த வாட்டி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வாங்கி தரேன், அதுக்கு மேலே நீ கேட்கவே கூடாது, அதுவும் சின்னதாக தான் வாங்கி தருவேன், ஸ்மாலாக வாங்கி கொடுத்தாரு. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம், ஏன்னா வந்து ரொம்ப எடுக்க முடியல. இருந்தாலும் நான் ஷார்ட்ஸ் வந்து நான் போட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோ பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.